பிரியமான B2B ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களை எல்லாம் அன்போடு நாங்கள் இந்த ஃபெய்த் கிளினிக்கு வரவேற்கிறோம். வேர்டுக்கு போறதுக்கு முன்பாக டிசம்பர் 31 வரைக்கும் நமக்கு காலை ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. தடைகளை உடைக்கிற ஜெபம் 5:30 மணிலிருந்து 6:30 மணி. எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம். ஆமென். உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நான் கர்த்தருடைய சமூகத்துல உங்களுக்காக காத்திருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக வைத்து ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். டிசம்பர் 31 கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகும் 3 முக்கியமான காரியத்தை உங்க மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். வாசிப்போம். ஏசாயா 42 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஐசாயா 42 verse 16 வாசிப்போம். பாருங்க, டிசம்பர் 31 இந்த 3 நன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். வாசிப்போம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். 3 காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இருளை வெளிச்சமாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த 31 கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில இருக்கிற இருளெல்லாம் நான் வெளிச்சமாய் மாற்றுவேன். எங்கெங்கெல்லாம் இருள் உங்க வாழ்க்கையில இருக்கோ, எங்கெங்கெல்லாம் இருள் உங்க வாழ்க்கையில ஆதிக்கமா இருக்கோ, அங்கெல்லாம் கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வருவார். இருள்னா எதை குறிக்குதுன்னா, இருள்னா பாருங்க, பிசாசோட கிரியை குறிக்குது. எப்பெல்லாம் பிசாசு அதிகமா வேலை செய்யறான், மத்தேயு 13 அதிகாரத்துல வாசிக்கிறோம். இரவிலே தூங்கும் பொழுது எதிரி வந்து என்ன விதைக்கிறானா, களைய விதைக்கிறானா. ஒரு கெட்ட செடியை ஒரு நல்ல விவசாய பூமிக்குள்ளாக என்ன பண்றான், அவன் விதைச்சிட்டு போயிடுறான். அதனால என்ன ஆகுதுன்னா, நல்ல கதிர்கள் நல்ல பலமா வளராதபடிக்கு கூட எதையும் வளருதான், இந்த கெட்ட செடியும் வளருதான். உங்க வாழ்க்கையில கூட அப்படித்தானே, சில நேரத்துல நல்ல குணங்கள் வளருகிற நேரத்துல ஒரு கெட்ட குணத்தை பிசாசு வந்து வச்சுட்டு போயிடுறான், ஒரு கெட்டதை உள்ள வச்சுட்டு போயிடுறான். அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த கெட்டதும் ஒரு பக்கம் வளருது, ஒரு பக்கம் ஜெபம் வளருது, ஒரு பக்கம் கர்த்தரை தேடுகிற இருதயம் வளருது, ஆண்டவரை துதிச்சு ஆராதிக்கிற ஒரு உள்ளவெல்லாம் வளரும் போது, மறுபக்கத்துல உங்களுக்கே பிடிக்காத ஒரு கெட்ட குணம் வளருது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏன் எனக்கு இந்த பழக்கம் வருது, ஏன் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன் நான் இவ்வளவு பண்றேன், ஏன் எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நீங்க நினைக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் இருளை வெளிச்சமாய் மாத்துவேன். ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாய் மாத்துவேன். உங்களுக்குள்ளாக பிசாசு விதைத்த எல்லா தீய பழக்கங்களை கர்த்தர் இந்த 31 உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படியாகவே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். உங்களை வந்து அவர் தன்னுடைய ரூபமாக, தன்னுடைய சாயலாக மாற்றுகிறார். சொல்லுங்க, ஆல் ஈவில் நேச்சர் is removed. எல்லா தீய பழக்கங்கள் என்னை விட்டு விலகுகிறது. இந்த டிசம்பர் 31 உங்களை கர்த்தர் சுத்தமாய் மாற்றுகிறார். பரிபூர்ண சுத்தமாக, பரிசுத்தமாக மாற்றுகிறார். பிசாசு உங்க வாழ்க்கையில எழுதியிருக்கிற தீய காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்காது. அவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அததான் நிச்சயம் நடக்கும். ஒரு காரியத்தை நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் இந்த கெட்ட குணங்கள் எனக்குள்ளாக இருக்கு, இந்த குணங்களால் நான் 4 பேருக்கு அவமானப்பட்டு நான் ஆண்டவருடைய நற்சாட்சிக்கு நான் ஒரு கலகத்தை உண்டாக்கிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு காரியத்தை திட்டமா சொல்லுகிறேன். யூதா 24வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, வலுவாதபடிக்கு நம்மளை காக்கவும். ஹல்லேலூயா. உங்களை வலுவாமல் பாதுகாப்பார். உங்களை வழுக்கி விழுகும்படியாக விடமாட்டார். நீங்க 4 பேருக்கு அவமானப்பட விடமாட்டார். எப்படியோ கரம் பிடிச்சு உங்களை தூக்கிடுவார். கமெண்ட் பண்ணுங்க, என்னை கரம் பிடிச்சு தூக்குவார், என்னை கரம் பிடித்து தூக்குவார். நம்ம ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம்ல, லோத்து அவன் மனைவியும் என்ன பண்றாங்க, அவங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய தேவன் தூதர்கள் அவர் வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அடுத்த நாள் காலையில போலானும் போது லோத்துக்கு ஒரு போலாமா வேண்டாமான்ற ஒரு சந்தேகம். ஆனா வேதம் சொல்லுது, லோத்தை கரம் பிடிச்சு தூக்கிட்டு போனாங்களாம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க கரம் பிடிச்சு கர்த்தர் தூக்கிட்டு போகிறார். எங்கெங்கெல்லாம் அழிவு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் தீமைகள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பிசாசுடைய சுவாபங்கள் இருக்கோ, அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை ரிமூவ் பண்ணி தேவன் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறார். கமெண்ட் பண்ணுங்க, I am the children of light. I am a children of light. ஆமே, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்க இருளின் பிள்ளைகளாய் இருந்திடவே மாட்டீர்கள். நீங்க பிசாசின் பிள்ளைகளாய் இருந்திட மாட்டீர்கள். தப்பானவர்களா இருக்க மாட்டீங்க. நீங்க பரிசுத்தமானவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். இரண்டாவதாக, இந்த 31 உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுமா? வாசிங்களே, 16வது வசனம் திருப்பி வாசிப்போம்.
குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவே. கோணலை கத்த என்ன பண்ணுவாராம்? செவ்வையா. எங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில அப்படியே கோணலா, எங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் ஒழுங்கின்மை இருக்குதோ கத்த சொல்லுகிறார், அதை நான் செவ்வையாக்குவேன் என்று கத்த சொல்லுகிறார். இனி உங்க வாழ்க்கையில கோணனானவைகள் இருக்காது. எப்படி பாஸ்டர் என் வாழ்க்கையில இருக்க கோணனானவைகளை கத்தர் எடுக்கிறார்? இப்போ இந்த கோணனானவைகள் அப்படின்னா என்ன தெரியுங்களா? இப்ப நேரம் ஒரு ரோட்ல இப்படி கார் ஓட்டுறீங்கன்னு வைங்களேன், வேகமா போயிடலாம். ஆனா கொஞ்சம் அப்படியே உள்ள வெளியே இப்படி கோணனா போயிட்டுதுன்னா என்ன ஆயிருந்தா ஸ்பீடு ஸ்லோவாகும். உங்க வாழ்க்கையில கூட முன்னேற்றம் ஸ்லோவாகுதுல்ல, ஜெயங்கள் ஸ்லோவாகுது. பிசினஸ் நல்லா உயரணும்னு பாக்குறோம், இந்த 25ல வேகமா முன்னேறணும்னு பாக்குறோம். ஆனா வேகமா முன்னேற, ஏன்னா கோணலானவைகள் நிறைய இருக்கு, ரோடு கொஞ்சம் சரியில்லாம இருக்குல்ல. அததான் கர்த்தர் சொல்லுகிறாரு, எல்லா கோணலானவைகள் அப்படின்னா உன் வாழ்க்கையில நன்மைகளை தாமதம் பண்ணுகிற அசுத்தாவிகளை கர்த்தர் ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்பீட உங்க வாழ்க்கையில தரப்போகிறார். கமெண்ட் பண்ணுங்க, delays are removed. Speed is released. தாமதங்களை உங்க வாழ்க்கையில எடுத்து போடுகிறார் கர்த்தர். துரிதமாய் வேகமாய் முன்னேற போடும்படியாக கர்த்தர் இந்த 31ஆம் தேதிக்குள்ளாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். நீங்கள் தாமதிக்கிற நாட்கள் இன்றையோட இந்த நிமிஷத்தோட உங்க வாழ்க்கை விட்டு கர்த்தர் துரத்தி ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்க வாழ்க்கையில ஏராளமாய் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா செய்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உங்க வாழ்க்கையை அவர் ஒரு நாள் வெட்கப்படுத்திடவே மாட்டார். சொல்லுங்க, என் வாழ்க்கை ஒரு நாள் வெட்கப்படுத்திட மாட்டார். ஒரு நாள் வெட்கப்படுத்திட. ஆமா, ஆனா அதனால நான் சொல்றேன், நீ உங்க வாழ்க்கையில தாமதம் வராது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில தாமதம் நீ வராது. என் வாழ்க்கையில் நீ தாமதம் வராது. வேகமாய் நான் முன்னேறுகிறேன். மூன்றாவதாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இவைகளை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். 31ஆம் தேதி வரைக்குள்ளாக ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில ஐயோ இந்த பிரச்சனை இருக்கு, இந்த போராட்டம் இருக்கு, என்னை கைவிட்டாங்களே, என் ஜபத்துக்கு பதில் வரலையே, என்னுடைய உபவாசத்துக்கு நான் நினைச்ச அளவுக்கு உயர்வுகள் வரலையே, நான் விசுவாசிச்சேனே, ஏன் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறா கர்த்தரே என்னை கைவிட்டாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நோ, ஐ வில் நெவர் forsake you. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஒருபோது நான் கைவிட மாட்டேன், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன். 37ஆம் தேதிக்குள்ளாக நீங்க ஒரு அதிசயத்தை பாப்பீங்க, ஒரு அற்புதத்தை பாப்பீங்க. எந்த அளவுக்கு பாப்பீங்கன்னா உங்களை கர்த்தர் கைவிடாமல் இருப்பார், உங்களை கரம் பிடித்து இருப்பார், உங்க கரம் பிடித்து இருப்பார். கர்த்தர் சொல்கிறார், என் நீதியின் வலதுகரத்தினால். மனுஷர்கள் கை பிடிச்சான்னு வைங்களேன், ஏதோ ஒரு லாபத்துக்காக தான் உங்களை கைப்பிடிப்பாங்க. சும்மாலாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கரம் பிடிக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் கரம் பிடிச்சாருன்னா அவர் லாபத்துக்கு இல்ல, நம்ம லாபத்துக்கு கரம் பிடிப்பாங்க. நம்மள கர்த்தர் கரம் பிடிக்கிறதுனால அவருக்கு 5 பைசாக்கள் ஆக்கியாகாது. ஏன்னா நம்ம அவருக்கு செய்ய போறதெல்லாம் துரோகம், அவருக்கு செய்ய போவதெல்லாம் நன்றி கெட்டத்தனம். இதைதான் நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்க போகிறோம். என்ன பெருசா கர்த்தருக்கு நன்மை உள்ளவர்களா நம்ம மாறிட போறோம் இல்லையா? ஜனவரி மாசம் கர்த்தர் அற்புதம் செஞ்சிருப்பார். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இந்த டிசம்பர் மாசத்துல செய்யலையேன்னு நம்ம குறையெல்லாம் பேசுவோம். ஆமாங்க, மனுஷன் கை பிடிச்சா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உங்ககிட்ட ஏதோ உறிஞ்சு கொள்ளணும்ன்ற நோக்கத்துக்காக தான் கரம் பிடிக்கிறான். ஆனா கர்த்தர் கரம் பிடிச்சா நீதியின் வலது கரத்தினாலே உங்களை தாங்குவார். சொல்லுங்க, என்னை நீதியின் வலது கரத்தினாலே என்னை தாங்குகிறார். சத்தமா சொல்லுங்க, என்னை நீதியின் வலது கரத்தினாலே தாங்குகிறார். உங்களை தாங்குவார், உங்களை தாங்குவார். அப்ப 31ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா, உங்களை தாங்குகிற கர்த்தரை பார்ப்பீர்கள். 3 காரியம். 1, கர்த்தர் என்ன பண்ணுவாரா, உங்களோட வாழ்க்கையில இருக்கிற இருளை எடுத்து போடுவார். எங்கெங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில பிசாசின் சுவாபங்கள் இருக்கோ அவைகளெல்லாம் தூக்கி வீசப்படும். 2வது, கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா, உங்க வாழ்க்கையில இருக்கிற தாமதங்களை துரிதமாய் மாற்றுகிறார். Delays will become speed. எந்தெந்த விஷயத்திலெல்லாம் தாமதமாய் கொண்டிருக்குதோ அவைகள் எல்லாம் துரிதமாக்கப்படும். 3வதாக கர்த்தர் சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை கைப்பிடிச்சிருக்கிறேன், நான் உங்க அரம் பிடித்திருக்கிறேன். என்னுடைய லாபத்துக்காக அல்ல, உங்களுடைய லாபத்துக்காக. கர்த்தர் அவருடைய லாபத்துக்காக அல்ல, உங்களுடைய லாபத்துக்காக உங்க கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்க கண்ணீரோட இந்த என்னுடைய ஜெபத்துல இணைஞ்சு, ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்குமா, ஒரு அதிசயம் நடக்குமான்னு ஏக்கத்தோடு இருக்க உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்காங்கப்பா. இயேசுவின் நாமத்துல நாங்க உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம்.
இயேசுவின் நாமத்தை நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்க இருளெல்லாம் விலகட்டும், இருளெல்லாம் விலகட்டும். இன்னைக்கு ஒரு வெளிச்சமாய் மாறுவார்களாக. அவங்க உள்ளத்துக்குள்ளாக இருக்க இருள்கள் விலகட்டும், அவங்களுடைய எண்ணங்களுக்குள்ளாக இருக்க இருள்கள் விலகட்டும், விருப்பங்களுக்குள்ளாக இருக்கிற இருள்கள் விலகி வெளிச்சமாய் மாறுவார்களாக. அசுத்தத்தோட நாங்க 2026 நுழையக்கூடாது, பரிசுத்தத்தோட 2026 நுழைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆமாப்பா, தாமதத்தை எடுத்து போடுங்க, துரிதத்தை தாங்க. எத்தனை நாள் தான் இன்னும் நான் இந்த கண்ணீர்ல இருப்பேன், எத்தனை நாள் தான் இன்னும் இந்த வேதனையில் இருப்பேன்னு சொல்லி கலங்கி இருக்கிறவருடைய கண்ணீர்கள் இன்றைக்கு துடைக்கப்பட்டு துரிதமான நன்மைகள் அவளுக்கு வருவதாக. எப்படி இந்த மதில் உடைந்து வெள்ளம் ஓடி புரண்டு வருவது போல அன்றைய அவங்க ஜெபித்த ஒவ்வொரு ஜபங்களுக்கும் பதில் வரட்டுவதற்காக வெள்ளம் போல ஓடி வர கர்த்தர் கிருபை தாங்க. நீர் உம்முடைய நீதியின் வலது கரத்தால பிடித்திருக்கிறபடியால் நீர் எங்களை தாங்குகிறீர். ஆண்டவரே, உம்முடைய தாங்குகிற அன்பு இந்த ஜனங்களை இப்பொழுதே உணரும்படியாக கர்த்தர் கிருபை தாங்க. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த 3 வாக்கு தத்தங்களை டிசம்பர் 31 அற்புதங்களை அதிசயங்களை கொண்டு செய்து உறுதிப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை விட மாட்டார். உங்களுக்கு அவர் என்னத்தை தரப்போறாருன்னா, உங்ககிட்ட இருக்க இருளெல்லாம் எடுத்து வெளிச்சமாய் மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில இருக்க தாமதங்களாம் எடுத்து துரிதத்தை தரப்போகிறார். அவர் நீதியின் கரத்தினால உங்கள் லாபத்துக்காக உங்க கரத்தை பிடித்திருப்பார். இந்த 3 காரியம் டிசம்பர் முடிவதற்குள்ளாக உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆமென். நம்முடைய சபையின் கிறிஸ்துமஸ் ஆராதனை HQ சர்ச்சோடைய டைமிங் 9 o'clock, சிட்டி சர்ச்சோடைய டைமிங் 8 o'clock. ஸோ 25ஆம் தேதி காலை 8-9 மணிக்கு நம்மளுடைய சிட்டி சர்ச்சில் மன்னிக்கணும் HQ நடக்கிறது. இந்த டைமிங்கை மறந்துடாதீங்க. You are blessed. You are blessed. Bye bye. Bye bye.